ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே பிடிவாதமாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க தம்பி, கொடுத்த டோக்கன் அட்வான்ஸை எந்த வீட்டோட ஓனரும் திருப்பி கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. நீங்கள் உட்காந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற பதிலாக மரியாதையை இந்த இடத்த விட்டு வெளியே போயிடு. இங்கே நாங்கள் கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே உட்காந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் போலீஸை வர சொல்வேன். தாராளமாக போலீஸை வர சொல்லுங்க. அவர்கிட்டயே நான் பேசிக்கிறேன். ஏன்னா நானே கடன் வாங்கிட்டு வந்து பொண்டாட்டிக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணால் நீங்கள் என்னென்னா வாங்கின பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நாங்களும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு போகணுமா? அதெல்லாம் முடியாது சார். நான் கொடுத்த பணத்தை நீங்கள் ரிட்டன் கொடுத்து தான் ஆகணும், இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டி வேற ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே எங்கடா இருக்க, ஆனவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொடுத்த பணத்தை நிலா வந்து ரிட்டன் வாங்க சொல்லிச்சு இல்லடா. நான் இந்த ஓனர்கிட்ட வந்து கேட்டால் அவர் என்னடனா கொடுக்கவே மாட்டேன்றாரு. அதனால தான் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னடா காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அங்கே ஏதாவது பிரச்சனையா? கிளம்பி வரட்டுமா? நீ வரதா வா, ஆனால் இவர் பணத்தை கொடுக்காம நான் இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியும் வந்துடுறாங்க. நிலாவும் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோழன் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. நிலாவும் பதறி போயிட்டு அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குமோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே சோழனை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள பார்க்குறாங்க. நிலா அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.